குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். தூங்க கூட விட மாட்டேங்கிறியே. பாரு மூஞ்சு. குரங்கு குரங்கு. தந்து விட்டேன் என்னையா, தந்து விட்டேன் என்னை, தந்து விட்டேன் என்னை. வரட்டும் வரட்டும், உன்னை வச்சுக்கிறேன். அப்பா கிட்டயே சொல்றேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. நோ ப்ராப்ளம். டாடி டாடி, நான் ஈவினிங் சினிமாக்கு போறேன். வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். சரிம்மா. வரேன் டாடி. டாடா. ஒன்னால லேட். முத்துக்களோ கண்கை தித்திப்பதோ கண்ணம் சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை தந்துவிட்டேன் என்னை. ஹலோ, நான் ஆனந்த் தான் பேசுறேன். நான் தப்பானவனா இருக்கலாம், ஆனா நான் ஆசைப்பட்டதுல எந்த தப்பு இல்ல. நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்ற வரைக்கும் உங்க வீட்டு வாசல்லே தான் இருக்க போறேன். அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி. முதல்ல ஆரம்பிச்ச எங்க காதல் நிச்சயதார்த்தத்துல போய் முடிஞ்சது. நிச்சயதார்த்தம் முடிஞ்ச அன்னைக்கு சாயந்தரம் எங்க வீடே சந்தோஷத்துல இருக்கும் போதுதான் அப்பாவுக்கு அந்த போன் வந்தது. அப்பாவோட சிட் ஃபண்ட் கம்பெனில இருந்த கேஷியர் நிறைய பணத்தை மோசடி பண்ணிட்டு ஊரை விட்டே போயிட்டான். ஆபீஸ்க்கு வெளியில பணம் போட்டவங்க எல்லாம் சேர்ந்து கலாட்டா பண்றாங்கன்னு போன் வந்தது. மோசடி செஞ்ச பணம் கோடிக்கணக்கில் இருக்கும். அப்பாவுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. எல்லாரும் ஐபி கொடுக்க சொன்னாங்க.
ஆனா அப்பா அப்படி பண்ண விரும்பல. இருக்கிற வீடு, காரு, சொத்து எல்லாத்தையும் வித்து கடன் அடைச்சாரு. அரண்மனை மாதிரி வீட்டுல இருந்த நாங்க 50 ரூபாய் வாடகை வீட்டுக்கு வந்தோம். சொத்து போன உடனே என் கல்யாணமும் நிச்சயதார்த்தத்தோடவே நின்னு போச்சு. முடிஞ்சு போன உறவு மறுபடியும் தொடரணும், என் கழுத்துல 3 முடிச்சு விழணும்னு ஆனந்த் கிட்ட போய் பேசுறதுக்காக நானும் அப்பாவும் போனோம். என்னப்பா இப்படி இருமிட்டே இருக்கீங்களே? உங்களை மாத்திரை வாங்க சொன்னா இப்படி ஸ்வீட் பாக்கெட் போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே? அது இல்லம்மா, கல்யாண விஷயமா பேச போறோம். மாப்பிள்ளைய வெறுங்கையோட பார்த்தா நல்லா இருக்காது. மாத்திரை எல்லாம் வாங்கலாமா? எங்க போயிட போகுது? ஐயா வணக்கங்க. வணக்கம் வணக்கம். சார் இருக்காரா? உள்ள இருக்காரு. ஆஹா. பர்த்டே பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. அப்படியா? ஆமாங்க. சரி, நான் பார்த்து. சரிங்க. நீ இங்கேயே நில்லுமா, நான் போய் பார்த்துட்டு வந்தேன். சரிப்பா. தேங்க்யூ. என்ன மிஸ்டர் ஆனந்த், பர்த்டே பார்ட்டி கொடுத்துட்டீங்க, மேரேஜ் பார்ட்டி எப்ப கொடுக்க போறீங்க? சீக்கிரம் கொடுத்துருவோம். உங்களுக்கு என்ன சார், உங்க அந்தஸ்துக்கு ஊர்ல இருக்க பெரிய பெரிய கோடீஸ்வரர் எல்லாம் பொண்ணு கொடுக்கறதுக்காக கியூல காத்துட்டுல இருக்காங்க. என்ன விஷயம்? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். உள்ள வாங்க. யூ கேரி ஆன் ஃப்ரெண்ட்ஸ், I'll join you later. சொல்லுங்க. சந்தியா கல்யாண விஷயமா ஏதாவது பண உதவி செய்யணுமா? சொல்லுங்க. ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? என்ன மாப்பிள்ளை இப்படி பேசுறீங்க? உங்களுக்கும் சந்தியாவுக்கு கல்யாணம் பேசி நிச்சயமெல்லாம் ஆயிருச்சே. நிச்சயதார்த்தம் முடிஞ்சது இல்ல? முடிஞ்சது. அதோட இந்த கல்யாணமும் முடிஞ்சது. மாப்பிள்ளை, அன்னைக்கு நீங்க சரின்னு சொல்லிதானே நிச்சயதார்த்தமே பண்ணோம். அன்னைக்கு சரின்னு சொன்னேன். சரின்னு சொல்ற நிலைமையில நீங்க இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு கோடிக்கணக்கான சொத்து இருக்கிற ஏன் ஸ்டேட்டஸ் எங்க? ஒண்ணுமே இல்லாம இருக்கிற நீங்க எங்க? மாப்பிள்ளை, எல்லா பொண்ணுக்குமே வாழ்க்கையில கல்யாணம் நிச்சயமாகும். ஆனா என் பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துலதான் வாழ்க்கையே நிச்சயமாகுது. அது இல்லன்னு பண்ணிடாதீங்க மாப்பிள்ளை. ஒரு விளக்கு எரியணும்னா ஒரு தீக்குச்சி அணையத்தான் வேணும். தீக்குச்சி அணையுதேன்னு அனுதாபப்பட்டா அப்புறம் ஆயுசுக்கு இருட்டுல தான் நிக்கணும். எனக்கு டைம் ஆச்சு. எனக்காக நிறைய பெரிய மனுஷங்க ஹால்ல வெயிட் பண்றாங்க. நீங்க போலாம். மாப்பிள்ளை, மாப்பிள்ளை சொன்ன கேளுங்க மாப்பிள்ளை. என் பொண்ணை ஏமாத்திடாதீங்க மாப்பிள்ளை. நீங்க இல்லைன்னா உயிரையே விட்டுருவா மாப்பிள்ளை. ஏன் உயிர் விடணும்? அதான் நாட்டுல எவ்வளவு தொழில் இருக்கு. மூலதனம் இல்லாம ஆம்பளை தான் பிசினஸ் பண்ண முடியாது. ஆனா உன் பொண்ணு பண்ணலாம். என்னடா சொன்னேன்? என்ன சொன்னேன்? மாப்பிள, காலை புடிச்சு கேட்கிற மாப்பிள, என் பொண்ணை கை விட்டுறாதீங்க மாப்பிள. போயா, உன் பொண்ணுக்கு ஏதாவது கோயில்ல போய் இலவச கல்யாணம் நடத்து போ. டேய் சண்முகம், இந்த ஆள் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறா. பரவாயில்ல மாப்பிள, நானே போறேன். கல்யாணத்தை இந்த முகூர்த்தத்துல வேண்டாம், அடுத்த முகூர்த்தத்துல வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு. போலாமா? என்ன டாடி ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் நெஞ்சு வலிக்குது. நான் வேணா மருந்து தேய்ச்சி விடட்டுமா? தேவையில்லம்மா, சரியாயிரும்.
ரொம்ப வலிக்குதா டாடி? ஒண்ணும் இல்லம்மா. டாடி, விடிஞ்சிருச்சு டாடி. டாடி, எழுந்துருங்க, விடிஞ்சிருச்சு. எழுந்துருங்க டாடி, விடிஞ்சிருச்சு. அப்பா, அப்பா, ஆனந்த் வீட்டுல நடந்தது எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு அப்பா நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா அங்க நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும். மருந்து வாங்காட்டி கூட பரவாயில்ல, மாப்பிள்ளைய பார்க்க வெறும் கையோட போக கூடாதுன்னு சொல்லி எந்த ஸ்வீட் பாக்கெட்டை வாங்கினாரோ அதை என்கிட்ட கொடுத்துட்டு அப்பா உள்ள போனாரு. ஸ்வீட் பாக்கெட்டை கொடுக்கறதுக்காக நான் உள்ள போனப்பதான் அப்பாவுக்கு நடந்த எல்லா அவமானத்தையும் நான் பார்த்தேன். எங்க எனக்கு தெரிஞ்சா நான் வருத்தப்படுவேணும்னு அப்பா என்கிட்ட மறைச்சாரு. அவர் வருத்தப்படக்கூடாதுன்னு நான் அவர்கிட்ட மறைச்சேன். நம்ம 2 பேர் கதையிலையும் ஆரம்பம் தான் வேறையே தவிர முடிவு ஒண்ணுதான். ஆனா நான் உன்ன மாதிரி கவலைப்படல மேன். என்ன பொறுத்த வரைக்கும் எப்போ எதுக்கும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். வாழ்க்கையில எது நடந்தாலும் அதுக்காக வருத்தப்படக்கூடாது. இதான் என் பாலிசி. உன்னை ஒண்ணும் தெரியாத சின்ன பொண்ணு நினைச்சேன். ஆனா இவ்வளவு கஷ்டங்களையும் தாங்கிக்கிட்டு நீ சாதாரணமா இருக்க பாரு. உனக்கு இருக்க தைரியம் எனக்கு கூட இல்ல. உன் நிலைமையில நான் இருந்திருந்தா நிச்சயம் நேரம் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஆமா மேன், நான் உயிரோட தான் இருக்கேன். நான் எதுக்காக சாகணும்? யாருக்காக தற்கொலை பண்ணணும்? தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் காதலிச்சது தப்பா? ஆனந்த் மேல உயிரே வச்சிருந்தது தப்பா? ஒவ்வொரு நிமிஷமும் ஆனந்தையும் உயிரா நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தேனே, அது தப்பா? இல்ல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அந்தஸ்து போன அடுத்த நிமிஷமே என்ன தூக்கி எறிஞ்சிட்டு போறானே ஆனந்த், அது தப்பா? சொல்லு மேன். நம்ம காதல் நிஜம், ஆனா அதை புரிஞ்சுக்க முடியாத போலிங்களை நம்பி நம்ம ஏமாந்துட்டோம். அந்தஸ்து இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக நம்மள தூக்கி எறிஞ்சாங்களே, அந்த சந்தர்ப்பவாதிகளுக்காக நாம ஏன் உயிரை விடணும்? எப்ப காதல் முக்கியம் இல்ல பணம் தான் முக்கியம்னு ஆனந்த் சொன்னானோ அப்பவே எனக்குள்ள ஒரு வேகம் பிறந்துச்சு. எந்த அந்தஸ்து இல்லைன்னு நீ என்ன தூக்கி எறிஞ்சியோ அதே அந்தஸ்தோட முன்னால வாழ்ந்து காட்டுறேன் பாருன்னு ஒரு வைராகியம் பிறந்துச்சு. ஏன் அது உனக்கு வரக்கூடாது? சொல்லு மேன். காலம் காலமா காதல் தோல்வினா தாடி வளர்க்கறதும் தற்கொலை பண்ணிக்கிறது தானே மிச்சமா இருக்கு. நாம ஏன் அதை மாத்தி காட்டக்கூடாது? நம்மள மாதிரி ஏமாந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க மேன். அவங்களுக்கு நாம ஏன் ஒரு பாடமா இருக்க கூடாது? காவேரி மாதிரி ஆனந்த் மாதிரி ஏமாத்துறவங்களுக்கு புழு கூட பாம்பா மாதிரி படம் எடுக்கணும் காட்டுவோமே. நிலா நிலா ஓடி வானா எந்த நிலாவும் ஓடி வராது. ஆனா முயற்சி மட்டும் இருந்தா போதும். அந்த நிலாவே கூட நம்ம காலடியில தானே ஏற்கனவே நிரூபிச்சுட்டாங்க. நாம நிலவுக்கு போக வேண்டாம். ஆனா நம்மள ஏமாத்தினவங்களுக்கு முன்னாடி ஒரு படி உயர்ந்து காட்டுவோமே. அழகு விட்டுட்டு கண்ணீரை தொடச்சிக்கிட்டு வா மேன். வாழ்க்கை வாழறதுக்கு தான், வாழ்ந்து காட்டுவோம். இன்னும் என்ன மேன் யோசிக்கிற? முடியாதுங்கிறது இனிமே வார்த்தையில கூட இருக்க கூடாது. வா மேன்.